குடும்ப வறுமையினால படிக்க முடியாம போயி, ஒரு காஸ்டியூம் டிசைனரா சினிமால என்ட்ரி கொடுத்து, என்னால காமெடி ரோல்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சவங்க மத்தியில, என்னால பெரிய பெரிய ரோல்ஸும் பண்ண முடியும் அப்படின்னு நிரூபிச்சு காட்டின, நம்ம கருப்பு படத்துல நடிச்ச சுரேந்திரன் அப்படிங்கிற இயற்பெயர் கொண்ட இந்திரன்ஸ் அவருடைய வாழ்க்கை பயணத்தை தான் பார்க்க போறோம். ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரகாஷ். கேரளம் திருவனந்தபுரத்துல இருக்கிற குமாரபுரத்துல தான் பிறக்கிறாரு. இவரோட வீட்டில் இவரையும் சேர்த்து 7 குழந்தைகள். வீட்டில் ரொம்ப வறுமை. இவர் ஸ்கூல் படிக்கும்போது இவரோட கிளாஸ் ரூமில் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் தான் உட்காருவார். ஸ்கூல் படிக்கும்போது ரொம்ப சூப்பராகவே படிப்பாராம். அவரோட குடும்பத்தோட வறுமையினாலையும் யூனிஃபார்மு, புக்ஸு எல்லாமே வாங்குறதுக்கான வசதி இல்லாததுனால இவரோட படிப்பு 4ஆம் வகுப்போடையே முடியுது. அப்புறம் வீட்டில் சும்மா இருக்கும்போது அவங்களோட மாமா டெய்லராக இருக்காங்க. அவங்க கூட போய் டெய்லரிங் கற்றுக்கிறாங்க. இந்த டெய்லரிங் தான் இவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமைக்கு ஒரு அஸ்திவாரம்னே சொல்லலாம். சின்ன வயசுல கற்றுக்கிட்ட அந்த டெய்லரிங்ல அடுத்தடுத்து நிறைய நுணுக்கங்கள் கற்றுக்கிறாங்க. அவரும் அவரோட தம்பி ஜெயக்குமாரும் சேர்ந்து ஒரு டெய்லரிங் கடை ஒன்று போடுறாங்க. அவங்க தொடங்கின அந்த சின்ன கடை அடுத்தடுத்து கொஞ்சம் பெரிய லெவலில் போக ஆரம்பிக்குது. டெய்லரிங்கில் மட்டும் கவனம் செலுத்தாம அவருக்கு நடிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கான வழி என்ன அப்படின்னு பார்க்கும்போது அமைஞ்சூர் கலைமன்றங்களில் சேர்ந்து நடிக்க பழகுறாரு. இவருக்கு நல்ல டெய்லரிங் தெரியும் அப்படிங்கிறதுனால ஒரு காஸ்டியூம் டிசைனரா நம்ம ஃபர்ஸ்ட் சினிமாக்குள்ள என்ட்ரி போயிடலாம். தூர்தர்ஷன் அப்படிங்கிற சேனல்ல காஸ்டியூம் டிசைனராக தான் முதல்ல உள்ள சேர்றாரு. அதுக்கப்புறம் அவருக்கு அந்த சீரியல்ஸ்ல நடிக்கக்கூடிய சின்ன சின்ன வேடங்கள்லாம் கொடுக்குறாங்க. அந்த சின்ன சின்ன வேடங்கள்லாம் நல்லா நடிக்கிறாங்க. தூர்தர்ஷன்ல கலிவீடு அப்படிங்கிற சீரியல்ல தான் முதல்ல இவர் அறிமுகம் செய்யறாங்க. அப்பத்துல இருந்து அவரோட திரைப்பயணம் தொடங்குது. ஒரு காஸ்டியூம் டிசைனராகவும் ஒரு ஆக்டராகவும் டிவி சீரியல்ஸ்லயே நடிச்சுக்கிட்டு இருந்தவர் 1981ல் மூவிஸ்லையும் தன்னோட காலை பதிக்கிறார். அவர் பண்ற வேலைகள்லாம் பிடிச்சி போய் தயாரிப்பாளர் சார்லி அவர் நீங்க இனிமே என்னோட ப்ரொடக்ஷன்ஸுக்கு காஸ்டியூம் டிசைனரா இருங்க, அவரை தன்னோட சேர்த்துக்கிறார். பல வருஷம் காஸ்டியூம் டிசைனராகவே இருந்து கிடைக்கிற சின்ன சின்ன ரோல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து நடிக்கிறாரு. அதுல அவருக்கு சக்சஸ்ஃபுல்லும் கிடைக்குது. 1985ல் சாந்தகுமாரி அப்படிங்கிற ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு மஹிதா, மகேந்திரன் அப்படிங்கிற குழந்தைகளும் இருக்காங்க. சின்ன சின்ன ரோல்ஸே பண்ணிக்கிட்டு இருந்தவர் மெலப்பரம்பில் அண்ட் வீடு அப்படிங்கிற படத்துல மேரேஜ் தரகரா ஒரு ரோல் பண்றாரு. அந்த ரோல் இவருக்கு பெரிய இம்பாக்ட் கொடுக்குது. அதை தொடர்ந்து உன்னிகிருஷ்ணன் பிஏட் அப்படிங்கிற படத்துலையும் இவருக்கு ஒரு ரோல் கொடுக்குறாங்க. அந்த ரோல் ரொம்ப அதிகமா பேசப்படுது. அந்த 90s காலத்துல அதிகமா இவருக்கு கிடைச்சது காமெடி ரோல்ஸ் தான். இவருடைய உருவமும் அப்படிதான் இருக்கும். ரொம்ப ஒல்லியா குட்டியா இருப்பாரு. இவரோட வாய்ஸ், டைலாக் டெலிவரி எல்லாமே நகைச்சுவையாகவே இருக்கும். அதனால இவருக்கு அதிகமாக நகைச்சுவை மூவி வந்துச்சு. அதில் இவருக்கு நிறையா நல்ல பேருமே கிடைச்சிது. அவரோட இந்த உடல் மொழிகளையே அவருக்கு ப்ளஸ்ஸாக மாற்றி ஒரு பிரபல நகைச்சுவை நடிகராக இருந்தார். நாட்களில் இவர் ஒரு குணச்சித்திர நடிகர் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு படமும் வந்துச்சு. கதாவசேஷன் அப்படிங்கிற ஒரு படத்தில் திருடன் ரோல் பண்ணியிருப்பாங்க. அவர் எந்த ரோல் கொடுத்தாலும் நடிப்பார் அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரியப்படுத்தினார். அடுத்தடுத்து நிறைய குணச்சித்திர ரோல்ஸ், வில்லன் ரோல்ஸ்லாம் பண்ணி இன்னைக்கு கருப்பு படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அந்த கதையை நகர்த்தி கொண்டு போகிறதே இந்த இந்திரன்ஸ் அவங்க தான். இவருக்கு இப்போ வயசு 70 ஆகுது. ஆனால் தன்னோட 68வது வயசில் நான் சின்ன வயசில் என்னால் படிக்க முடியலை, அதனால நான் இப்போ எக்ஸாம்ஸ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 7ஆம் வகுப்பு தேர்வு 2024ல் எழுதியிருப்பாங்க. அந்த டைமில் தான் இவருக்கு தேசிய விருதும் கிடச்சிருக்கும். நாம் முந்தின வீடியோவில் தான் பேசியிருப்போம், 40 வயசுலேயே நம்மளால் அவ்வளோதான், இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க மத்தியில் 65 வயசுக்கு மேலே தனக்குன்னு ஒரு பிராண்டை உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லி KFC சிக்கன் ஓனர் கொலோனல் சாண்ட்ரஸ் அவங்களோட வீடியோ போட்டிருப்போம். அதே மாதிரி தான் இவங்களும் சின்ன வயசில் படிக்க முடியலை அப்படிங்கிறதுனால தன்னோட 68வது வயசில் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம படிக்கிறதா இருக்கட்டும், எது சாதிக்கிறதா இருக்கட்டும், வயது ஒரு தடையே இல்லை அப்படிங்கிறத அடுத்தடுத்த மனிதர்களை நம்ம சந்திக்கும் போது, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கும் போது ஒரு மனுஷன் நினச்சா எந்த இலக்கையும் அடையலாம். நான் எப்போவுமே எல்லாருமே நினைக்கணும்னு நம்புவேன். கூட்டத்தில் ஒருத்தனாக இருக்கிறத விட கூட்டத்துக்கானவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் கூட்டத்தில் ஒருத்தனாக இருக்க விரும்புகிறீங்களா, இல்லை கூட்டத்துக்கானவனாக இருக்க விரும்புகிறீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.